வணக்கம் நண்பர்களே, ஆய கலைகள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் டிக்கா. நம்ம தவால தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிக்கா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணிக்கலாம். ஆனியனை பாதியா கட் பண்ணிட்டு அதை சென்டரா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் திரும்பி வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல வந்துடும். அதுக்கப்புறமா கேப்சிகமும் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் இடையில அந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல வந்துடும். இப்போ நம்ம மஷ்ரூம் டிக்கா பண்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அது ஆப்ஷனல் தான், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 லெமன். அப்புறம் நான் வந்து சோம்பு சீரகம் மிளகு அரைச்ச பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா அப்படி கையால கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் இருந்தால் அதுவே சேர்த்துக்கோங்க. இது வந்து சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சமாக மஞ்சள் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலாவை 1 லெமன் பிழிஞ்சு விடுறேன். லெமன் புழிஞ்சிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க ஆனியன், கேப்சிகம், அப்புறமா நம்ம வச்சிருக்க மஷ்ரூம்ல கீழே உள்ள அந்த காம்பை நான் எடுத்துட்டேன், அதை அப்படியே கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து இந்த மஷ்ரூம் கேப்சிகம் அப்புறமா ஆனியனோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விடுங்க. இது வந்து மினிமம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மினிமம் வந்து 15லேருந்து ½ hour வரைக்கும் வெளியில வச்சு ஊற வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour போல ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால உங்களுக்கு வந்து தவால ஃப்ரை பண்றப்ப மசாலாலாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த மசாலா எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி, இந்த உள்ளெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு எடுத்துட்டேன். நாளைக்கு வந்து நம்ம பணியாரம் திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்க்யூவர்ஸை வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உட்டன் ஸ்க்யூவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை உள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறமா ஒரு ஆனியன், அதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு வர வேண்டியதான். மஷ்ரூம், கேப்சிகம், ஒரு பீஸ் கேப்சிகம், அப்புறம் ஒரு பீஸ் ஆனியன், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் டிக்கா பண்றதுக்கும் இதே இன்கிரீடியன்ஸ் தான், அதுவுமே இது மாதிரி தான் பண்ணணும், அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம தவால தான் ஃப்ரை பண்ண போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அவன்லேயும் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி உட்டன் ஸ்கியூவர்ஸ், ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்க சும்மா தோசைக்கல்ல ஒவ்வொன்றா அடுக்கி வச்சு கூட அதை எடுத்து சாப்பிடலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ நான் தோசை தவால வந்து ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க 2 ஸ்கியூவர்ஸையும் அதில் வச்சுட்டேன்.
ஸ்கியூவர்ஸ் வந்து கீழே ஓரத்தில் வந்து சூடாகும். அதனால எடுக்கிறப்ப திருப்பி வைக்கிறப்ப கொஞ்சம் துணியை வச்சு திருப்பி வைங்க. ஒரு சைடு வெந்தோன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க திருப்பி விடுறப்ப. இப்போ மீதி இருக்க இடத்துல நம்ம ஸ்கியூவர்ஸ் வைக்காம கொஞ்சம் மிச்சம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் சும்மாவும் இந்த மாதிரி நம்ம தனியாக வைக்கிறத சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மஷ்ரூம் டிக்கா கிரேவி வந்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி செய்கிறோம்ல, அதே ப்ராசஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த டிக்காவை வந்து அதோட சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா கலர் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்கியூவர்ஸ் வந்து ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலராக ப்ரௌனிஷாக வந்து வெந்து வந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இதுதான் நம்ம வந்து ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் பேனில் வந்து தனித்தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம் டிக்கா. இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து மஷ்ரூம் டிக்கா கிரேவியாக பண்ணிக்கலாம். மஷ்ரூம் டிக்கா கிரேவி எப்படி பண்ணணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பன்னீருக்கு பதிலாக நம்ம இந்த டிக்காவை வந்து அதோட சேர்த்து ஒரு 5 minutes கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் டிக்கா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு நான் கீழே உள்ள லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மேலே உள்ள ஐகான்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த மஷ்ரூம் டிக்கா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ சிக்கன் டிக்கா பீஸா அவன்லையும் அப்புறம் தவாலையும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து வந்தோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மிஸ் பண்ணாம அந்த வீடியோவையும் பாருங்க. நன்றி.